வையகம் வையகம் வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் நார்வே, டென்மார்க் ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா மற்றும் அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்பார்த்தல் வேண்டாம். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கி கொள்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் யார் இருக்கிறாங்க உலகத்துல? எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்துல ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்குவோம். அவர்களை பொறுத்த வரையில இவங்க எப்படியாவது ட்ரெயின்ல இறங்க வேண்டியதுதான், ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதுதான்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. அதுல தவறு ஏதும் இல்லை. நாம எதிர்பார்த்து விட்டோம், நமக்கு அவங்க வீட்டில் உள்ள காரை அனுப்பி இருக்கலாம், ஆட்டோ புக் பண்ணி அமைச்சிருக்கலாம், நம்மள வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆள் அனுப்பிச்சு இருக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சு போறோம், ஒண்ணு செய்யல. ஆமாகவே ஆட்டோ பிடிச்சு சென்றோம். ஏமாற்றம், மனத்தாங்கல், மரியாதை குறைந்து விட்டது அப்படின்னு எல்லாம் படுது. அப்பொழுது எதிர்பார்ப்பு என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அல்ல அப்படின்ற புரிதல் வேணும். நாம மற்றவர்களை என்ன செய்யணும் என்று நாமே அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு முடிவெடுத்துட்டு அது நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் தருணத்திற்கு பெயர்தான் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். கார் வாங்க குறைஞ்சது 5 லட்சம் வேண்டும், இருக்கிறது 2 லட்சம். கார் வாங்கணும் என்பது குடும்பத்தோடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது என்ன செய்யலாம்? இங்கு தேவைக்கும் இருப்புக்கும் இடையே வித்தியாசம் இருக்கு பாருங்க. தேவைய நாம இருப்புல கொண்டு போய் இணைத்திடணும். அதாவது 2.5ல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருடம் கழித்து பணம் கொஞ்சம் போட்டு வைத்து சேமித்து விட்டு வாங்கலாம். நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் இதுவும் கருமையத்தை களங்கப்படுத்திடும்னு குருபிரான் நமக்கு சொல்றாங்க. எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வருது. அந்த விளைவு நான் கொண்டு வந்தது அல்ல, அல்லது எனக்கு வேண்டியவர்களோ பெற்றோர்களோ கொண்டு வந்தது அல்ல, நம் நாட்டை ஆள்பவர்கள் கொண்டு வந்தது எல்லாம் அல்ல. எல்லாமே அதாவது எல்லாத்துலயுமே சிறந்த எல்லாம் வல்ல இயற்கை. எந்த இயற்கையிலிருந்து இந்த உலகம் வந்ததோ அந்த ஆற்றலால் எல்லாம் அசைந்து ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த இயற்கை தான் இதற்கு எல்லாம் மூல காரணம். அதற்கு நாம மதிப்பளித்து வாழணும். எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு வருது பாருங்க. அதில் மறைந்து இருக்கக்கூடிய இறைநிலையை, பூரண பொருளை செயலுக்கு விளைவா வருது. விளைவு பாத்தீங்கன்னா இன்பம், துன்பம், லாபம், நட்டம்னு எதுவா வேணா இருக்கலாம். அப்பொழுது இன்னது வேணும்னா இன்னது செய்யணும். முதல்ல செஞ்சோம் பாருங்க, அதற்கு ஒரு விளைவு வந்தது. இப்போது அந்த விளைவை வைத்து கொண்டு செயலை சரியாக நிர்ணயித்து கொள்ளணும் அப்படின்ற அறிவு நமக்கு உயர்ந்து விடுகிறது. அப்பொழுது என்ன வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து அதற்கு தக்கவாறு செயலை செய்ய நாம பழகிக்கணும். இங்க என்ன வேணுமோ, என்ன விரும்புகிறோமோ, என்ன தேவையோ அது கட்டாயம் இருக்கு. இது எதிர்பார்த்தல் அல்ல, திட்டமிடுதல். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயற்கையின் ஆற்றல் நமது ஆற்றலை அறிந்து இரண்டும் இணைந்து செயல்படுத்தும் பொழுது இந்த விளைவுகள் வேண்டும் என்ற பொழுது அது திட்டமிட்டு செயல்படுதல். கடமை அது. மனிதன் அறிவை முறையா பயன்படுத்துதல். அதாவது பிளான் போட்டு பெர்மிஷன் வாங்கி வீடு கட்டுறது மாதிரி தாங்க. இது சரியா தானே வரும்?
99.9% சரியா வரும். அப்படி வராமலும் போகலாம். ஒரு முறை பாருங்க, அதாவது 3 மாதத்துக்கு அதாவது வாங்க ட்ரெயின் சீசன் டிக்கெட் இருக்கு பாருங்க, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி வச்சுட்டேன். பொதுவா டிக்கெட் செக்கிங் வரும்பொழுதுதான் அதை எடுத்து காட்டுறது பழக்கம். ஒரு நாள் எதாச்சியா எடுத்து பாக்குறேன், அது கம்ப்யூட்டர் பேப்பர் டிக்கெட் முழுவதுமா அழிந்து போயிட்டுது. டிக்கெட் நம்பர் என் கையொப்பம் தவிர அது டோட்டலி பிளாங்கா இருக்கு. அப்ப அது இன்வேலிட் டிக்கெட் தானே. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், இதை பார்த்துட்டேன். பயம், ஏமாற்றம், என்ன செய்யறதுன்னு தெரியல. டிக்கெட் செக்கர் நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்கணும் இல்லையா நம்ம சொல்றது. அதாவது இதுக்கு முன் வர அந்த மாதிரி டிக்கெட் அழிந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள டிக்கெட்டை கூட பாக்குற அது அப்படியே இருக்கு. இது மட்டும் அழிந்து விட்டது. அதாவது யூஸ்வலா வாங்கும் போது நம்ம ஜிபே செய்யலாம், அது ப்ரூஃப் இருக்கும். இந்த முறை என்ன பண்ணேன், பணம் போட்டு வாங்கிட்டேன். அப்ப அந்த ப்ரூஃபும் இல்லை. என்ன பண்றதுன்னு சாயந்தரம் வரைக்கும் போய் வந்துட்டு டிக்கெட் கவுண்டர்ல வேலைச்சேரி வந்துட்டு டிக்கெட் கவுண்டர்ல போய் கேக்குறேன். அதுக்கு சரியான பதில் இல்ல. நான் கேட்கறதுல இந்த நம்பரை வச்சு எனக்கு ஒரு டூப்ளிகேட் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது இல்ல, அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட்டும் ரிட்டர்ன்ல எழுதி வச்சிருந்தேன், அதுவும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இதையே வச்சுக்கோங்க, ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வெளியே டிக்கெட் செக்கர்ஸ் கிட்ட கேட்கும் போது ஆஹ் இது எப்படிமா ஒத்துக்க முடியும்ன்றாங்க. அப்போ முரணா இருக்கு. போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது அப்ப எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த யூடிஎஸ் ஆப் இருக்கு, அதுல எடுத்திருந்தோம்னா கூட அதை நம்ம காமிக்கலாம். அப்ப என்ன பண்ண, ஒரு ரெயில் மெடாட் ஆப்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் செஞ்சாலும் அதுல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அது லாங் டிராவலுக்கான ஒரு ஆப் அது. அப்ப நான் என்ன செய்வதுன்னு யோசிச்சுட்டு டிக்கெட் செக்கர் ஒத்துக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்க, நாம அந்த நேரத்துல நம்ம ட்ரெயின்ல இருப்போம், ஃபைன் கட்டணும். பிறகு டிக்கெட் வாங்கணும். அப்போ ரெண்டுமே நம்ம செய்யணும் இல்லையா அப்படின்னு சிந்திச்சு என்ன பண்ணிட்டேன், பேசாம டிக்கெட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே ஆறலைங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி. மறுபடியும் டிக்கெட் வாங்கினேன். இந்த முறை இது மாதிரி எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவருக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு அவங்களோட பயணிக்கும் பொழுது. இந்த முறை பாத்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப் மூலமா இது பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனா அதை டவுன்லோட் பண்ண முடியாது. இப்ப நம்ம பேட்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஷட் டவுன் ஆயிடுச்சு, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல்ல இருந்து அந்த டிக்கெட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்புறம் என்ன பண்ணேன், அது ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டேங்க. அதாவது இது எனக்கு ஒரு பெரிய படிப்பினை. சில நேரங்கள்ல நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட நடக்காம போலாம். நாம இங்கு திட்டமிட்டு போனால் போகிறது என்று முடிவு எடுத்ததுதான் சரி. பணம் போனால் போயிடுச்சு. அப்போ எல்லாரும் முன்னாடியும் நம்ம இல்லைன்னா என்ன பண்ணணும், அவமானப்படணும், வீண் மன உளைச்சல் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம காப்பாத்திக்கிட்டோம் நம்ம அப்படின்ற ஒரு இதோட பணம் எங்க போகுது, அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கிறோம். எந்த கணக்கோ எந்த மிச்சத்தை பிடித்து கொண்டது என்று இறைவனுக்கு தான் வெளிச்சம். அதாவது நாம தியானம் செய்யறேன், எல்லாம் எனக்கு சரியா நடக்கும் அப்படின்னு பேசாம இருந்தா இது கற்பனையான எதிர்பார்ப்பு தானே. இங்கு வரலாம் டிக்கெட் செக்கர், வராமலும் போலாம். நம்மளுக்கு மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்த பயம் இருக்கு இல்லையா. இப்போ அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கர்ம வினைப்படி எது வேணா நடக்கலாம் இல்லையா. அப்போ அதை நாம சரியான முறையில ஒரு ஒரு சின்ன விஷயமும் ஒரு ஒரு பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டு தான் போகுது. நமது குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் 16 சம்பத்துகள்ல வேற்றுமைகள் இருக்கும் சுவாமிஜி சொல்றாங்க. அப்புறம் உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் அப்படின்ற வகையில அந்த சம்பத்துகள்ல கூட ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இருக்கும். அந்தந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. நாம அவ்வளவும் மறந்து ஏன் விருப்பப்படி நான் என்றதுதான் சரி, அவர்களும் அதை எண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு எல்லை கட்டி கொள்வது இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன். இயற்கைக்கு ஒவ்வாத முரணான எதிர்பார்ப்பு. தேவை, அளவு, தன்மை, காலம் அப்படின்னு பார்த்தா நாளும் பொதுவா வராதுங்க. 80% வரும், ஒரு 20% வராது. இப்படிதான். அப்போ என்னன்னு சொன்னா அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியாதான் அவங்க செய்வாங்க. நாம எல்லை கட்டிக்கிட்டு எதிர்பார்த்ததுக்கும் அங்க வர்றதுக்கும் இடிக்கும் ஒத்து வரதில்ல. அங்கு ஒத்து வராததுனால குழப்பம் உண்டாகும், நட்பு குலையும்.
அந்த பிணக்கிலிருந்து வருவதுதான், அதாவது பகை, பிணக்கு, போர் எல்லாமே. ஒவ்வொருவர் பாத்தீங்கன்னா ஒருவர் செயலை கட்டுப்படுத்தி நம்முடைய கற்பனையான எதிர்பார்ப்பு போய்கொண்டே இருப்பத நாம உட்கார்ந்து சிந்தனை செஞ்சுக்கணும். நமது குடும்பத்தில் கணவனிடம், பிள்ளைகளிடம், தாய் தந்தை, மாமனார் மாமியார், சகோதரர்கள் அப்படின்னு எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பு மூட்டை கட்டி வச்சிட்டு இருப்போம். அவங்க இதை செய்யணும், அவங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இப்படி சிறிது கூட பிசுகாம செய்யணும் அப்படின்னு நாம வச்சுட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல கூட இந்த சொத்து தகராறு அப்படின்லாம் இருக்கும் நிறைய. அதாவது எல்லாருக்குமே சரி பங்கு கொடுத்திருக்கலாம், பாரபட்சம் தான் பெண்கள் என்றாலே அப்படின்னு வரும். அதாவது நம்மை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிறது சரிதான். ஆனா பெற்றோரை பொறுத்த வரை பாத்தீங்கன்னா அவங்க மனநிலை, சூழ்நிலை என்ன, அவங்க வளர்ந்த விதம் எல்லாமே பல காரணம் இருக்கும். நமக்கு என்ன வரணுமோ அதுதான் வந்தது. கொடுக்க வேணும்னு இயற்கை நினைத்து விட்டால் எவ்வகையிலாவது கொடுத்து விடும், வாங்கியும் கொள்ளும். எதிர்பார்த்து கொண்டு இருந்தா இடிக்கும். மன அளவுல ஏழையாகி விடாம பார்த்து கொள்ளணும். அவர்கள் விருப்பத்திற்கு விட்டு விடணும். நமது செயலில் விளைவு நல்லதாக செய்யும் பொழுது நல்லது வரதான் போகுது. பார்க்காம இருந்தால் கூட வர வேண்டியது நின்று விடுமா? ஒரு காலம் நிற்காது. கற்பனையாக எதிர்பார்ப்பது இடிபடுவதற்கு நம்மை தயாராக வைத்துக் கொள்வது போல ஆகும். இந்த கற்பனை தான் வேண்டான்னு சொல்றாங்க நமது குருபிரான். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி? ஒழுங்கமைப்பு கொத்தபடி அப்போது அளித்திடும் சரி விளைவு. எப்பொழுதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார்னு சொல்வாங்க. அதன் வகையில எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்கு. ஏற்பு திறனோடு இருந்தா அந்த மனநிலையில் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளலாம். அந்தந்த நிலையில நாம என்ன செய்யணும்னு எதிர்பார்த்து வயதால, வலுவால, ஆற்றலால், செல்வத்தால், திறமையால், அறிவால் என்று கணக்கெடுத்து கொள்ளணும். நம் இருப்பை கொண்டு நமது கடமை நமது உடலுக்கு, தனக்கு, குடும்பத்திற்கு, உறவினர்கள், சுற்றம், ஊர் உலகம்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம், உணவில் கட்டுப்பாடு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோமா? இதெல்லாம் நாம அப்பப்ப நம்மளை நாமளே டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு உடம்பு இத்தனை ஒரு 6 மாதமோ இல்ல ஒரு வருடத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுத்துக்கிறோமா? டாக்டர் பார்க்க வேண்டி இருந்தா போனோமா? அவசியமான தேவை நமக்கு செய்து கொள்றத செய்யாம அலட்சியப்படுத்தி இருக்கோமா? இது தேவையா இருக்கும். ஒரு இயரிங் எய்டு வாங்கறதுக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தனக்குன்னு செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசனையா இருப்பாங்க. அதுவும் தவறுதான். நமக்காக நேரம் ஒதுக்கி கொள்றோமா? ஒரு லேப்டாப் வேணும்னா கூட நமக்குன்னு வாங்காம விட்டு கொடுத்தே பழகிடுறோம். இது தேவையா, அவசியமா அப்படின்னு எல்லாம் நாம என்ன பண்ணணும்? அவசியம்னா அதை வாங்குவதற்கு நமக்காகனாலும் பரவாயில்லன்னு யோசிக்கதான் நமக்காகவும் சிறிது யோசிக்கணும். மற்ற 4 கடமைகள் எல்லாருக்குமே இருக்கு. ஒன்று நாள் ஒன்று கெடாம இருப்பு எடுத்தோமே, எந்தெந்த அளவுல முறையில செய்வதுன்னு தீர்மானம் செய்து நடக்கும் பொழுது நாம் செல்வந்தனாகவே இருப்போம், நிறை உடையவர்களாக இருப்போம். கொடுத்து வாழலாம், கெட்டு வாழக்கூடாது. கோபப்படாம, எரிச்சல் படாது, பிணக்கு இல்லாம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர் அறிவும் இருக்கு, அனுபவமும் இருக்கு, ஆசை இருக்கு, திறமை இருக்கு. அவர்கள் விருப்பப்படி செய்வதற்கு உரிமை இருக்கு. அதுதான் சரி. என் இருப்பிலிருந்து நான் செய்து கொண்டிருப்பேன் என்று ஒரு வாரம் பயிற்சி செய்து விட்டால் அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நியூ இயருக்கு நாம இந்த சங்கல்பம், பல சங்கல்பம் இருக்குங்க. இதுவும் நமக்கு அப்பப்ப இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். நிறைவாக, திருப்தியாக வாழணும். கடன், நட்டம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், இழப்பு இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு வந்துட்டு தான் இருக்கு, போய்கிட்டு தான் இருக்கு. கடன்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் வரபொழுதுதான் கொடுக்க முடியும் இல்லையா? இவற்றை எல்லாம் நினைச்சு வருந்தி பிரயோஜனம் இல்லை.
கடன் அவசியம் இல்லாம வாங்கக்கூடாது. வாங்கினா இந்த முறையில இந்த வகையில மாதம் மாதம் சிறு துளின்னு ஒரு 5,000 ரூபான்னு ஒதுக்கினா கூட ஒரு வருஷத்துல 60,000 ஆச்சு இல்லையா? அதை ஒதுக்கி கட்டிடணும் அப்படின்னு கணக்கு வைத்துக் கொள்ளணும். அதாவது என்ன இல்ல அப்படின்னா ஒருவரை ஒருவர் புரிந்து மதித்து நிரவி வாழக்கூடிய மனநிலை தான் இல்ல. செயல் விளைவு தத்துவம் தெரியல. மனித அறிவு மனிதனின் மதிப்பை முதலாக வைத்து பொருளை இரண்டாக வைத்து கணக்கிட வேண்டும்னு அருத்தந்தை அடிக்கடி சொல்வாங்க. நல்லது செய்தால் நல்லது விளையும், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது. நான் எதிர்பார்க்கும்படி மற்றவர்கள் நடக்கல என்றால் அது கசப்பான அனுபவமா இருக்கும். அந்த ஆள் நிலைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா போகும் பொழுது ஒத்துக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம எதிர்ப்பை நம்ம காட்டிடுவோம். என்னிடம் மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட நபர் மேல கோபம் இருக்கும். சிந்திக்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது. ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இதை எதிர்கொள்ள என்னால் முடியும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ற பக்குவம் வரும். என்னுடைய கர்மா அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கழிந்துதான் போகிறது. இது மெச்சூரிட்டி. விளைவுதான் வந்திருக்கு துன்பமாக. அருத்தந்தை மிக அழகா சொல்லுவாங்க, இதை ஏற்றுக்கொள்ளதான் வேணும், எதிர்கொள்ள வேணும், கவலையை மறந்து கடமையில் நில்லுங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக நாம இருக்கிறது இல்ல. அதை எதிர்க்கிறோம். எதிர்க்கும் பொழுது சூழ்நிலை மோசமாகுது. அடிப்படையில் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரணும். அப்பொழுது தீர்வுகள் நம்மை நோக்கி வர தொடங்கும். இயற்கை நமக்கு உதவ தொடங்கும். உதவிகள் பாத்தீங்கன்னா முகவசியம் ஜகவசியம் எல்லாம் சொல்லுவாங்க. அத மாதிரி ஈர்க்க ஆரம்பிக்கும். கர்மா குறைய ஆரம்பிக்கும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஏன் எதுக்கு என்று எதிர்க்காம ஒரு மனோபக்குவம் வந்துடும். எதை கொடுப்பது என்ற மனநிலையில இருப்போம். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, துன்பப்படும் உயிருக்கு என்னால் நன்மைகள் செய்வேன் என்று அன்பும் அனுதாபமும் கருணையுமாக மாறி நிற்போம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சக மனிதர்களை நேசிப்பது என்பது சாத்தியமாகும். உடற்பயிற்சியும் தியானமும் காயக்கல்பமும் அகத்தாய்வும் மௌனமும் இதற்கு உதவியா இருக்கும். நமக்கு கிடைத்த வாழ்க்கை உன்னதமானது. அதை சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்வேன் என்ற நிலை மட்டுமே நமக்கு மேலோங்கும். வாழ்க்கையில உயர்ந்த நிலையை பெற இயலும். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்ற வகையில அனைத்திலும் இறைவனை காணும் தன்மை உண்டாகும். வாழ்க்கையை அழகாக, எளிமையாக, நிறைவாக வாழ வேண்டும் என்ற புரிதல் உண்டாகும். சிஷ்யன் ஒருவர் குருவிடம் கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. சரி, இது என்ன மரம் என்று குரு சிஷ்யனை பார்த்து கேட்கிறாரு. இது ஆலமரம் அப்படின்னு சொல்றாரு சிஷ்யன். அதிலிருந்து ஒரு பழத்தை பறித்து வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் போய் ஒரு பழத்தை பறிச்சு வர்றாரு. அந்த ஆலம் பழத்தை இரண்டாக வெட்ட சொல்றாரு. சீடனும் வெட்டுகிறார். சிஷ்யனிடம் குரு கேட்கிறார், இப்பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிஷ்யன் சொல்றாரு, ஒரு சிறிய விதை தெரியுது அப்படின்னு. அந்த கத்தியை வைத்து அந்த விதையை வெட்ட சொல்றார். சிஷ்யனும் அதை இரண்டாக வெட்டுகிறார். இப்பொழுது உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கிறார். ஒன்றும் தெரியவில்லையே என்கிறார் சிஷ்யன். குரு சொல்றாரு, நன்றாக உற்றுப்பார், ஒரு ஆலமரமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. விருட்சத்திற்குள் விதையாகவும் விதைக்குள் விருட்சமாகவும் இறைவன் எங்கும் வியாபித்து இருப்பத சிஷ்யன் புரிந்து கொள்றாரு. எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பதும் தெய்வீக தன்மையை, தூய்மையை மேலோங்க செய்யும். மனிதருக்குள் இறைவன் இருப்பத அகக்காட்சியாக பார்த்து இறைத்தன்மையை ஒளிர செய்ய வேண்டும். இறையருள் பொங்க ஆரம்பிக்கும். இறைவனின் அன்பை, அதன் பிரவாகத்தை உணர முடியும். துன்பத் துயரங்கள் விடுபட்டு ஒரு பெரிய மாற்றமே வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். நாம் கலங்கரை விளக்கமாக ஒளிர்ந்து வழிகாட்டி வாழ முடியும். பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவங்க சொல்லும் பொழுது,
சொல்லுவாங்க. நிறைய ஜனரஞ்சகமா சொல்லும் போது சொல்லுவாங்க. சிறந்த ஹோட்டல் எதுன்னு வந்து கேட்பேன். ஏதேதோ பேர் சொல்வாங்க. என்னை கேட்டாங்கன்னா வைப்ஸ் ஹோட்டல், அம்மாஸ் ஹோட்டல் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன்னு சொல்லுவாரு. அதாவது அவர் ஒண்ணு ஹைலைட் பண்ணி சொல்றாருங்க. இக்கிகை அப்படின்ற ஒரு ஜப்பானீஸ் கான்செப்ட சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா 100 வயதுக்கு மேல உள்ளவங்க 1000 பேருக்கு மேல வாழ்றாங்க. எப்படி சாத்தியம்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செய்யற தொழில நேசித்து செய்வது, அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், வருமானம் வரணும், நேர்மையானதாக இருக்கணும், சமுதாயம் பயன் பெறணும், செய்யும் தொழிலே தெய்வமாக நேசித்து வாழ்வதுதான் இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிகள்லாம் அதிகமா இருக்குமாங்க? இருக்காது. அவரே சொல்றது என்ன அப்படின்னா சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம் இததான் பார்க்க முடியும். கஷாயம், சூரணம், லேகியம் தான் மக்களுக்கு அத்துப்படி. அதாவது 100 வகையான காய்கறிகள் இருக்குங்க. ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு வைத்திய தன்மை உண்டு. நமக்கு என்ன தேவையோ அது நம்மை சுத்தியே இருக்கும்னு சொல்ற மாதிரி. சுரக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, அவரைக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கீரைகள், மஞ்சக்காமாலைக்கு பாத்தீங்கன்னா கீழா நெல்லி, மணத்தக்காளி, அதாவது அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி பல வகையான காய்கறிகள் நேச்சுரோபதின்னு சொல்றாங்க இல்லையா இல்லையா இயற்கையாக இருக்கக்கூடியது. அதாவது மலைக்கு போய் மூலிகை எல்லாம் எடுத்து கொண்டு வருவாங்களாம். வேர்கள் எல்லாம் பறித்து கொண்டு வருவாங்க. சில சமயம் மரப்பட்டையே வைத்தியமா இருக்கும். நமக்கு தெரியும் கிராம்பு, பட்டை, கிராம்பு, சீரகம், இஞ்சி, இப்படி வெந்தயம், இப்படி எத்தனை கேஸ் பிரச்சனையா, வயிறு சரியில்லை அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்ற பத்தடி போடணும், குறைவா சாப்பிடணும், ஆயில் அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணி மட்டும் குடிக்கணும்பாங்க. அதெல்லாம் அப்ப எல்லாம் இப்படிதாங்க. அதாவது தப்பான ஆகாரத்தை போட்டு அது போய் கேஸ் ஜூஸா உண்டு பண்ணி கேஸ் ஜூஸ வந்து உண்டு பண்ணது இல்லையா, அதுல இருந்து வர்றது தானே. அப்ப அந்த ஜீரண உறுப்புகளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். பசித்தால் உணவு கொடுங்க, அது வரைக்கும் வயிற்ற காய போடுங்கன்னு சொல்லுவாங்க. மனம் டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி வச்சாங்க ஞானியர்கள் எல்லாம்? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அதாவது தியானம் செய்யணும். உடம்புல மனதுல ஏற்படுத்தி இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் அவிழும் இடம் தியானம், மௌனம். இதெல்லாம் ஒரு தனி தன்மையோட திகழ்வதற்கு இதெல்லாம் உதவியா இருக்கும். வயதான காலத்துல அல்சிமர், டிமென்ஷியா எல்லாமே இருக்கிறதுக்கு இது உதவும். புத்தகம் படிப்பது, சுடோக்கு, பசில்ஸ், வேர்ட் பசில்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம மனதை செலுத்தி கொள்ளணும். சரிங்களா? மைண்ட்ஃபுல்லாக ஒரு விழிப்புல நிலையில இருக்கணும்னு அந்த உங்க டாக்டர் சொல்றாங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரோக்கியமான உரையாடல்கள் மகிழ்ச்சியை தரும். அதாவது நம்ம அவங்களோட ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆவது எல்லாரையும் பாக்குறது, எல்லாரோடையும் கலந்து இருப்பது, இதெல்லாம் காரணம்னு அந்த இக்கிகையில கூட சொல்லுவாங்க. அதாவது எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அங்க மக்கள் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்றது கூட காரணம்னு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்றாங்க. உடல் ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது எப்படி, எந்த உணவை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு. அதெல்லாம் நமக்கு தேவையாங்க. இந்தியாவை பொறுத்த முட்டுல நமது மூதாதையர்கள் ரிசர்ச் எல்லாம் தெரியாது. என்ன செஞ்சாங்க? ராகி களி, பசுனை ஊற்றி, கீரை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைந்து சாப்பிடுவாங்க. வாய்க்கு ருசி என்பதை விட உடலுக்கு எது நல்லதுன்னு பார்த்தாங்க. அதாவது எண்ணெய் தேய்ச்சு வெயில்ல நின்றார்கள், விட்டமின் டி கிடைக்கும். வெற்றிலையில கால்சியம் கிடைச்சது. உடற்பயிற்சி என்று துணி துவைத்தார்கள், நீச்சல் அடித்தார்கள், வீடு பெருக்கி கழுவினார்கள். இப்ப கழுவுறதுக்கு கூட வழியே கிடையாது பிளாட்ஸ்ல இல்லையா, கோலம் போட்டாங்க. இதெல்லாம் நேச்சுரல் எக்ஸசைஸ் தான் இல்லையா? அதாவது கோயில் இல்லாத வீட்டுல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யணும்னு சொல்றாங்க. கடவுள் தன்மை வெளிப்படணும் என்றால் நல்ல ஆகாரம், நல்ல எண்ணங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல கோயில்,
நல்ல புத்தகங்கள் எல்லாருக்குமே அது தேவையா இருக்கு. நாம் தான் உண்மையான சொத்து நமது பெற்றோர்களுக்கு. லைஃப் ஸ்டைல் இப்படி நாம வாழ்ந்தா எப்படி வாழணும்னு அத அருட்தந்தை ஒவ்வொரு அசைவிலும் வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்காங்க. உனக்கும் நல்லதாய் உருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று. எப்படியெல்லாம் வாழ்வது அல்ல, எப்படி வேணா வாழ்றது அல்ல வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை. இதை நாம் பின்பற்றி வாழ முடியாதா? அருட்தந்தை உலக பொது அருள்நெறி சமயம்னு சொல்றாங்க. செயலில் இறைவனை காண்பது, சமுதாயத்திற்கு துன்பம் இல்லாமல் இருத்தல், உண்மை உணர்வை கல்விக்குள் புகுத்தல், அதை கடைபிடிக்க எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில அரசியல் வரணும். அப்படின்னா அது கர்மயோகம் முழு வடிவம் எடுக்கும். அங்கதான் எல்லா மதங்களும் இதை பின்பற்றக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. இது வாழ்க்கை விஞ்ஞானம். இதன் மூலமாக உலக மக்களே ஒன்று சேர்ந்து விடுவாங்க, காலத்தால் இணைந்து விடுவாங்க. இதை நோக்கிதான் நாம போய்கிட்டு இருக்கோம். அதாவது என்னாலான என்ன தொண்டை செய்ய போற அப்படின்ற தெளிந்த நிலையில வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வோம், இனிதே வாழ்வோம் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறையருளையும் குரு அருளையும் வணங்கி மற்றும் ஸ்கையோக நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளம்.